எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 11வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு எச்சரிப்பையும் அதுக்கு பின்பதாக ஒரு ஆசீர்வாதத்தையும் அவர் அங்கு நமக்கு சொல்லுகிறார். அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது அவர் இப்படி ஆரம்பிக்கிறார்: அசதியா இருந்துடாதீங்க, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசியுங்கள். அந்த வார்த்தைக்காக, அந்த வாக்கு தத்தத்துக்காக நீடிய பொறுமையா காத்திருங்க. பின்பதாக சுதந்தரித்துக் கொண்டவர்களை பின்பற்றுங்கள். பூர நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற வேளையில் அந்த வார்த்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லுகிறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. தியானத்தின் தலைப்பாக வாக்கு தத்தங்களின் தேவன், God of promises. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும், எப்போ நிறைவேறும், நம்ம அந்த வாக்கு தத்தங்களை குறித்து எவ்வளவு கவனமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆவியானவர் நமக்கு சில காரியங்களை, இந்த வாக்கு தத்தத்தை அவர் எப்படி சொல்லி இருக்கார் பாருங்க. வாசிங்க, அதே எபிரேயர் 6வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 6வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தைகள் எனக்கு கொடுத்திருக்காருல, ஆண்டவர் கொடுத்திருக்கார். ஆபிரகாமுக்கும் இதே போல ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்தார். இந்த வார்த்தையை கொடுத்தவருடைய சுவாபங்கள் எப்படிப்பட்டது, அவர் யார், அப்பதான் என்னால சொல்ல முடியும் அவருடைய ஆணை எப்படிப்பட்டது. வாசிங்க, 3 வசனத்தை வேகமா வாசிங்க. நீங்க அவர் யாருன்னு முதல்ல அறிஞ்சுக்கீங்க. வாசிங்கள், தீத்து 1வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல இந்த தேவன் எப்படிப்பட்டவர் நீங்க முதல்ல அறிஞ்சுக்கணும். தீத்து 1:3 வாசிங்கள். பொய்யுரையாத தேவன், அவர் முதலாவது எனக்கு ஆணையிட்டு சொன்ன தேவன் எப்படிப்பட்டவர்னா, பொய்யுரையாத தேவனுக்கு எதிர்ப்பதை சொல்லணும்னா அவர் உண்மை உள்ள தேவன். சொல்லுங்க, எனக்கு ஆணையிட்டு சொன்னவர் எப்படிப்பட்ட தேவன், உண்மை உள்ளவர். ஒரு நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்டவர், உண்மை உள்ள. இன்னும் கூட கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்ட தேவன், உண்மை உள்ளவர். இன்னும் ஒரு விஷயம் சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்ட தேவன், அவர் உண்மை உள்ள தேவன். இரண்டாவது, அவர் எப்படிப்பட்ட தேவன், வாசிங்கள் மல்கியா 3வது அதிகாரம் 6ஆம் வசனம். எனக்கு வாக்கு தத்தம் செய்தவர் எப்படிப்பட்டவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். இரண்டாவது, எனக்கு ஆணையிட்டு கொடுத்த வார்த்தை யார் கொடுத்தானா, மாறாத தேவன் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, இரண்டாவது, அவர் எப்படிப்பட்டவர், மாறாதவர். காலங்கள் மாறும், அப்புறம் சூழ்நிலை மாறும், மனிதர்கள் மாறுவார், எல்லாம் மாறும். இன்னைக்கு இருக்கிறவர்கள் நாளைக்கு அவர்கள் அப்படி இருப்பதில்லை, நேற்றைக்கு இருந்தவர்கள் இன்றைக்கு அப்படி இருப்பதில்லை. இதுதான் இந்த உலகம். உலகமே மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தெரு வழியா போயிட்டு ஒரு 2 வருஷம் இல்ல 3 வருஷம் கழிச்சு அதே தெரு வழியா போலான்னு பார்த்தா அந்த தெருவே அங்க காணோம். பார்த்தா நடுவில் ஒரு பெரிய வீடு கட்டி வழியே வேற மாதிரி மாத்தி இருக்கிறாங்க. நம்ம எத்தனை பேர் அப்படி ஆச்சரியப்படுகிறோம். என்னப்பா, போன முறை வரும்போது இந்த வழியில தான் போனேன், ஆனா இப்ப அங்க என்ன இல்ல, வழி கிடையாது. இந்த வழிகள், உலகம் எல்லாமே மாறிக்கொண்டிருக்கும் போது எனக்கு ஒண்ணு தெரியும், எனக்கு ஆணையிட்டு வார்த்தை கொடுத்தவர் ஒரு நாளும் மாறாதவர். சொல்லுங்க, எனக்கு சொன்னவர் ஒரு நாளும் எப்படிப்பட்டவர், மாறாதவர். மூன்றாவது, அவர் எப்படிப்பட்டவர், வாசிங்கள் 1 யோவான் 4வது அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த தெய்வம் எப்படிப்பட்டவர், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. மூன்றாவது, எனக்கு ஆணையிட்டு இதை நான் செய்வேன்னு சொன்னவர் என் மேல எப்படி இருக்கிறார்னா அன்புள்ளவர். சொல்லுங்க, எனக்கு மேல எப்படி உள்ளவர். இந்த 3 வார்த்தையை தவிர பெருசா என்ன அவருக்கு நான் சொல்லிட முடியும். ஆபிரகாமுக்கு அவர் சொன்னார், நான் இதை உனக்கு செய்வேன்னு சொன்னார். அப்படி சொல்லும் போது அவன் வாழ்க்கையில அந்த ஆபிரகாம் அறிந்து கொண்டான், அவர் ஒரு மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் மேல எப்படி இருக்கிறார்னா அன்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த வார்த்தையை வைத்திருக்கிற தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை ஆணையிட்டு சொன்ன கர்த்தர் உன் வாழ்க்கையில மாறாதவர்னு நீங்க நம்புறீங்களா, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில இரண்டாவது, அவர் உண்மை உள்ளவர்னு நம்ம நம்புறோமா, விசுவாசிக்கிறோமா? இன்னைக்கு அநேக நேரத்துல நம்ம அப்படி விசுவாசித்தா அந்த வார்த்தையின் பலனை நம்முடைய வாழ்க்கையில நம்ம காண கிருபை செய்வார். ஆனா அநேக நேரம் 2023 வேற ஏதோ ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்தா பரவாயில்லைங்க. நிறைய நேரம் சில சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த கார்டு நீங்களே வச்சுக்கிட்டு வேற என்ன கொடுங்க, நல்ல கார்டா கொடுங்க. எடுப்பாங்க அவசரமா, அதை படிச்சு பார்ப்பாங்க, ஐயோ சரியில்லையே, இது நமக்கு தெரியாம வந்துருச்சு போல இருக்கு, மறுபடியும் அந்த கார்டை உள்ள வச்சுட்டு பாஸ்டர் வேற ஏதாவது நான் எடுத்துக்கிட்டுமா. அது என்ன வார்த்தையா இருந்தாலும் கிட்டத்தட்ட
எத்தனையோ ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், வேதம் சொல்லுது, இஸ்ரவேலுக்கு அவர் வாக்கு தத்தம் பண்ணின ஒரு வார்த்தை கூட தவறி போலனா எனக்கு கொடுக்கிற வார்த்தையும் அது தவறி போகாமல் நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு அந்த நம்பிக்கைக்குள்ள வாங்க, அந்த விசுவாசத்துக்குள்ள வாங்க. தினந்தோறும் அந்த வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாய் திரும்புங்கள். முதல் வாரத்திலே கர்த்தர் நினைவுபடுத்துகிறார், நான் உனக்கு சொல்லி இருக்கிற வார்த்தை என் பேரில் நான் ஆணையிட்டு சொல்லி இருக்கிறேன். அப்படின்னா அந்த வார்த்தை எவ்வளவு விசேஷமானது பாருங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு வார்த்தை கொடுத்துட்டாருன்னா அந்த வார்த்தை நம்ம எப்ப செய்வார் எப்ப செய்யல, எதிர்கட்சியெல்லாம் அவர் சொன்ன செய்யல, அவர் இப்படிதான் சொல்லிட்டு ஏமாத்துவார், என்னென்னமோ சொல்றோம். ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தைக்கே இப்படின்னா நம்ம கையில் இருக்க வேதமும் அதுக்குள்ள இருக்க வாக்கு தத்தங்களும் சாதாரணமானவைகள் அல்ல. சகலவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தர் நமக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? இப்ப நீங்க சொல்லுங்க 3 காரியம். அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? முதலாவது பொய்யுரையாதல்ல. முதலாவது அவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். இரண்டாவது மாறாதவர். மூன்றாவது என் மேல எப்படி இருக்கார்னா அன்புள்ளவர். இந்த வாக்கு தத்தங்களை ஆபிரகாம் எப்படி சுதந்தரித்துக் கொண்டான்? ஆபிரகாம் வாழ்க்கையில அவன் திரளாய் பெருக பண்ணாரா? அவருடைய சூழ்நிலை எப்படி இருந்தது? கர்த்தர் அவனுக்குள் பார்த்த காரியம் என்ன? நம்முடைய வாக்கு தத்தத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்வதற்கு ஆபிரகாமை போல நாம் என்ன செய்யணும்? வாசிங்கள் என்னோடு சேர்ந்து ரோமர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம், புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 4 verse 20 and 21. தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் எப்படி மாறிட்டான? வல்லவனாய் விட்டான். இன்னைக்கு யார் இந்த 2024 அவங்க வாழ்க்கையில கரங்களில் இருக்க அந்த வார்த்தையும் சபைக்கு சொன்ன வார்த்தையும் அவங்க வாழ்க்கையில் அதன் நன்மையாகவும் ஆசீர்வாதமும் பார்க்க முடியும்னா, எந்த மனிதன் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறானோ கர்த்தர் அவனை காண கிருபை செய்வார். சொல்லுங்க நல்ல ஒரு அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். சொன்னவருடைய வார்த்தையை விசுவாசித்தான், சொன்னவரை விசுவாசித்தான், அந்த வார்த்தையில் இருக்க வல்லமையை விசுவாசித்தான், அந்த வார்த்தையில் இருக்க வழிகளை விசுவாசித்தான். சும்மா இல்ல விசுவாசம்னு சொன்னா. விசுவாசம் என்பது தேவன் எந்த சூழ்நிலையும் இல்லாத போது ஒரு வார்த்தை அவனுக்கு கொடுத்தார் பாருங்க. வாசிங்க என்னோடு சேர்ந்து ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 12 1 2 3 வேகமா வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாம் என்கிற ஒரு தனி மனுஷனை அழைக்கும் போதே ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன வார்த்தை, அப்பா நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. அங்க போகும்போது நான் உன்னை என்ன செய்வேனா, எல்லாரை காட்டிலும் இந்த பூமியில உன்னை எப்படி வைப்பேனா ஆசீர்வாதமா வைப்பேன்னு சொன்னார். நல்லா கவனிங்க. அவனுடைய சூழ்நிலை போகிறது போல சூழ்நிலை இல்ல. ஒரு விக்கிரக வழிபாடுக்கு பின்பதாக இருக்கிறான். குடும்பத்துல நிறைய உற்றார் உறவினர் இருக்கிறாங்க, சம்பந்தி மாமா மச்சான் என்னென்னமோ உறவுகள்லாம் சுற்றி இருக்கிறது. சொந்த தேசம் அது. ஆண்டவர் சொன்னார், அங்கிருந்து வெளியில வாப்பா, அந்த இடத்துல இருந்து வெளியில வாப்பா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அவ்வளவுதான் ஆண்டவர் சொன்னார். நீ போற தேசத்துல அது இப்படி இருக்கும், எந்த ஒரு சூழ்நிலைமை ஆண்டவர் சொல்லல. இவனுக்கு போவதற்கும் மறுபடியும் ஆண்டவர் அவன் கேள்வி கேட்கல. அவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே விசுவாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு கையில பெற்றிருக்கிற வார்த்தை எத்தனை பிள்ளைகள் அப்படியே விசுவாசிக்க முடியும்? இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் இருப்பதற்கு பல கேள்விகள் வருகிறது, பல சந்தேகங்கள் வருகிறது. அவர்கள் பல நேரத்தில் ஆண்டவரையே கேள்வி கேட்கிறார்கள். இது எப்படி ஆண்டவரே, அது எப்படி ஆண்டவரே, இது நடக்குமா ஆண்டவரே, இது ஆண்டவரே, அது ஆண்டவரே. எந்த கேள்வியும் இல்லை. நீங்க விசுவாசிப்பீங்கன்னா உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் 100% அந்த விசுவாசம் ஒரு விதையாக விழுந்து இன்னிலிருந்து அது ஒரு ஜீவனுக்குள் வருவதாக உயிர் பெறணும். விசுவாசம் உயிர் பெறணும். விசுவாசத்தை கனப்படுத்தணும், விசுவாசத்தை பிடித்துக் கொள்ளணும், விசுவாசத்தை நான் விட்டுறக்கூடாது. ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வார்த்தை தான், நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவ்வளவுதான்.
அவ்வளவுதான். அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே வந்தா கர்த்தர் எதை அவன் வாழ்க்கையில முதல்ல சொன்னாரோ அதே வார்த்தையின்படி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு ஏன் என்னுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறல? போன வருஷம் கொடுத்த வார்த்தை என்ன ஆயிற்று? போன வருஷம் 12 மாசம் சபைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். எத்தனை வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறிட்டு? எத்தனை வார்த்தைக்கு பின்பதாக கர்த்தர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்த்தார்? கர்த்தர் என்னிடத்தில் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். விசுவாசிக்கிறீங்க? அதை விசுவாசிக்க முடியுமா? அது உள்ளத்திலிருந்து வருமா? விசுவாசிக்கிறோம் என்பது வார்த்தை அல்ல, அது செயல். உள்ளத்துக்குள்ளிருந்து செயல்ல காண்பிக்க வேண்டியது. தேவனை முழுவதுமாய் பற்றி கொள்வது. நான் விசுவாசிப்பேனா, நான் என்ன செய்வேன்னா அதுக்காக டெய்லி என்ன செய்வேன்? ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, உங்களுக்காக கொடுத்த வார்த்தை, உங்கள் வேலைக்காக கொடுத்த வார்த்தை, உங்கள் குடும்பத்துக்காக கொடுத்த வார்த்தை அது. இன்னைக்கு வேதத்துல இன்னும் நிறைய வார்த்தை இருக்கு, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லல. ஆனா தெய்வம் பேசின வார்த்தை, தெய்வத்துடைய சமூகத்தில் ஜெபித்து கொடுக்கப்பட்ட வார்த்தை, அந்த வார்த்தையை நான் பிடித்திருக்கிறேனா? நான் மறந்துட்டேனா? மறந்திருப்பீங்கன்னா நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் நினைவுபடுத்துறார். நீ மறுபடியும் அந்த வார்த்தையை பிடிக்கணும். ஆபிரகாம் பிடித்து கொண்டான். நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ போ, உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த வார்த்தையை பிடித்துக்கிட்டான். அந்த வார்த்தையை பிடித்த நாளிலிருந்து அவன் எத்தனையோ பாடுகளை சந்தித்தான் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவனுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் என்னன்னா, எனக்கு சொன்னதை அவன் நிச்சயம் என்ன செய்வார்னா நிறைவேற்றுவார். என்னை அவர் சொன்னபடி என்ன செய்வார்னா ஆசீர்வதிப்பார். அடிக்கடி அவன் சொல்ல, நான் ஒரு பரதேசி அப்படின்னு அவனே சொல்றான். ஆபிரகாம், நாங்கள் பரதேசியாய் தங்குகிறோம் இந்த இடத்துல. ஆனா ஆண்டவர் அவனை பரதேசியாவே அப்படியே விட்டுல. போன இடத்துல எல்லாம் ராஜாக்களை காட்டிலும் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வாதமாய் வைத்தார். ராஜாக்களே வந்து ஆபிரகாம் கிட்ட கேட்டாங்களா, எப்படிப்பா உன்னால மட்டும் இப்படி முடியுது? பூமி தாங்க முடியல. ஆபிரகாம் லோத்தும் இருக்கிற இடத்துல பூமியே தாங்க முடியலையா? பாத்துங்க எப்படி ஆசீர்வதிச்சிருப்பார். ஏன்னா வார்த்தை கொடுத்தவர் வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின சர்வ வல்லவருங்க. இன்னைக்கு அந்த வார்த்தையின்படி தான் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நீங்க ஜெபித்து பெற்றிருக்கிறீங்க, அந்த வார்த்தையின்படி தான் உங்க வாழ்க்கை இருக்க போகுது. ஆனா இந்த வார்த்தைக்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அதனால தான் பவுல் சொன்னார், அநேகர் நீங்க அந்த வார்த்தை குறித்து அசதியா இருக்கிறீங்க. உங்களுக்கு சோறு வந்துருச்சு, நடக்குமா நடக்காது அதெல்லாம் யோசிக்கல, வாங்கினீங்க அன்னைக்கு உள்ள வச்சிங்க, அது என்னமா இருந்துட்டு போகுதுன்னு விட்டுட்டீங்க. இல்ல, உங்க வாழ்க்கையில் நன்மையானதை காணணும்னா இன்னைக்கு நீங்க அதுக்காக ஜெபிக்கணும். அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளணும். என் கையில பிடிக்க முடியாத ஒரு காரியத்தை எப்படி என் கரங்களில் நன்மையாய் நான் பார்க்கிறது? என் கையில விதை இல்ல, வசனம் இல்ல, அது எங்கேயோ வச்சுட்டேன், மறந்துட்டேன், என் இருதயத்துக்குள்ள வசனம் இல்ல, எப்படி அது ஆசீர்வாதமா இன்னைக்கு மாறப்போகிறது? இன்னைக்கு எந்த மனுஷனுக்கு அந்த விதையை அவன் தூக்கி வேற எங்கேயோ போட்டுறான், அவனுக்குள்ள சந்தேகம் எழுமோ. என்ன சந்தேகம் வரும்? 2024 எப்படி இருக்க போகுது? இனிமேல் 2024 எனக்கு எப்படி மாறப்போகுது? 2024 போன வருஷம் வந்த பிரச்சனை ஏதாவது வந்துடாது. சிலர் நான் சொல்றதை கேட்டிருக்கிறேன், நீங்க இதை அந்த பாதையில போயிருக்கீங்களான்னு தெரியல. சிலர் இதை சொல்றாங்க, என்னன்னா குறிப்பிட்ட மாசம் வந்தா எங்க குடும்பத்துக்கு என்ன செய்யாது. உங்களுக்கு புரியுது என்ன சொல்றது? குறிப்பிட்ட மாசம் வந்தா என்ன சொல்றாங்க, இந்த மாசம் எங்க குடும்பத்துக்கு ஆகாது. எத்தனை பேர் அந்த ஆகாத சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. குறிப்பிட்ட நாட்கள் வந்து இந்த பீரியட்லாம் வந்தா எங்க குடும்பத்துக்கு செட் ஆகாது பாஸ்டர். ஏன்னா ஒருவேளை கடந்த நாட்கள் ஏதாவது மரணம் வந்திருக்கலாம், இல்லை காரியம். இப்ப எல்லாம் எப்படி மாத்திட்டாங்கன்னா, டிசம்பர் மாசமே உலகத்துக்கே என்ன கிடையாதா, ஒரு ஆசீர்வாதமான மாசமா இருக்க வேண்டியத இன்னைக்கு சாபமான மாசமா மாத்திட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க, அப்போ அது அந்த அழிவு வந்துருச்சுப்பா, அது போயிருச்சுப்பா, இப்படி வந்துருச்சுப்பா. இன்னைக்கு அநேகருக்குள்ள அந்த விசுவாசத்தின் வார்த்தையின் விதையை மறந்துட்டதுனால அவங்களுக்கு நாட்களை குறிச்சு பயம் வருது, நாட்களை குறிச்சு கேள்வி வருது, நாட்களை குறிச்சு சந்தேகம் வருது, கர்த்தரை குறிச்சு சந்தேகம் வருது. தேவனுடைய பிள்ளையை ஆபிரகாமுக்கு சொல்லும் போது எந்த ஒரு சூழ்நிலையுமே சாதகமாக இல்லை. ஆனால் அந்த வார்த்தையை முழு இருதயத்தோடு அவன் விசுவாசித்தான். இன்னைக்கு உள்ளத்திலிருந்து ஒரு முழு விசுவாசம் எழுமுன்னா, கர்த்தாவே நீர் கொடுத்த வார்த்தை, கர்த்தாவே 2024 நீர் இன்னும் சொன்ன வார்த்தையை நான் மறக்கல ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் அதை பார்ப்பேன் ஆண்டவரே, என் பிள்ளைகள் வாழ்க்கையில பார்ப்பேன் ஆண்டவரே, என் வேலை ஸ்தலத்துல பார்ப்பேன், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்ப்பேன் என்று சொல்கிற அந்த முழு விசுவாசத்துக்கு நீங்கள் வராதவரை வருஷம் வாக்குத்தத்தம் வந்துட்டு தான் போகும். ஒரு வார்த்தை ஒரு வருஷத்திலும் அதை என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்க முடியாது. இன்னைக்கு ஏற்கனவே தெய்வம் கொடுத்த வார்த்தையை நீங்க மறந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் மறக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு மறுபடியும் ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். ஒருவேளை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், இதுக்கு மேல அது தேராது பாஸ்டர், இதுக்கு மேல அது உருப்படாது பாஸ்டர், இதுக்கு மேல அது வராது பாஸ்டர். இன்னைக்கு சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையினால் செய்ய முடியாத ஒரு அற்புதம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. கர்த்தர் வார்த்தையினால் அதை செய்து முடிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் எதை வார்த்தையினால் சொன்னாரோ
சங்கீதக்காரன் சொல்றான், அவர் அதை கரத்தினால் எனக்கு செய்து முடித்தார். அந்த வார்த்தையின் விசுவாசத்துக்குள்ள வாங்க. ரொம்ப ஆபிரகாமை குறிச்சு பல முறை நீங்க செய்தியை கேட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆபிரகாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான் ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த அந்த சந்தேகம் இல்லாமல் அவனை விசுவாசித்தான் என்று வேதம் சொல்லு. இன்னைக்கு அதுலதான் அவன் வல்லவனா மாறிட்டான். நிறைய தோமாக்கள் இருக்கிறோம். தோமாக்கள் இயேசுவோடு 3.5 வருஷம் அந்த இதே சபையில 8 வருஷம் வந்து நல்ல வார்த்தையை கேட்டாலும் 8வது வருஷம் முடிஞ்சு அடுத்த வரும்போது ஒரு சந்தேகம் வருது. தோமா கிட்ட எல்லாம் சொல்றாங்கப்பா, இயேசு வந்தார்ப்பா, நாங்க எல்லாரும் பார்த்தோம்ப்பா, அவர் கையில ஆணிலாம் இருந்ததுப்பா, அந்த தழும்புலாம் இருந்ததுப்பா, நாங்க பார்த்தோம்ப்பான்னு சொன்னாங்க. தோமா உடனே சொன்னானா, நான் தொட்டு பார்க்காம என்ன செய்ய மாட்டேன். எத்தனை பேர் புரியுது? நான் தொட்டு பார்க்காம நான் என்ன செய்ய மாட்டேன். நிறைய பேர் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, வாக்கு தத்தை என் வாழ்க்கையில நிறைவேறட்டும், நான் என்ன செய்யறேன். புரியுதா? அதான் சொல்றேன், நல்லா புரியுதா? வாக்கு தத்தை நிறைவேறட்டும், அதுக்கப்புறம் நான் ஆண்டவர் என்ன செய்யறேன். நான் என்ன சொல்றேன், ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ விசுவாசிச்சுனா உன் வாழ்க்கையில என்ன பார்ப்ப. இன்னைக்கு நீங்க சொல்றபடி செய்ய போறீங்களா, இல்ல ஆண்டவர் சொல்றபடி விசுவாசத்துக்குள்ள வர போறீங்களா? இங்க சொல்லுங்க. வீட்டுக்கு போனா எல்லாத்தையும் மறந்துருங்க. இன்னைக்கு அநேகருக்குள் அந்த விசுவாசத்தின் தன்மை குறைய குறைய கிறிஸ்தவ வாழ்க்கையே கடினமா மாறுது. ஏன் வார்த்தை இல்லை? ஏன் தெய்வம் சொன்ன முக்கியமான வார்த்தைகள் எனக்குள்ள மறந்து போய் விடுகிறது? எனக்கு அது நினைவுக்குள்ளே இல்லை. எனக்கு பிரச்சனை தான் நினைவுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. நீங்க பிடிக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வேதத்தில் இருக்க வார்த்தையா இருக்கலாம், தனிப்பட்ட விதத்தில் கொடுத்ததா இருக்கலாம், சபைக்கு கொடுத்ததா இருக்கலாம். ஆனா ஆண்டவரே, அது நீர் என் காதுகள் கேட்க சொல்லி இருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி அதை பிடிச்சிட்டு நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எல்லா விசுவாசங்களும் நம்மை விட்டு வெளியே போவதாக. கர்த்தர் குறித்த காலத்தில் அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. எபிரேயர் 4வது அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க, கவனிங்க. சந்தேகத்தோட கேட்கிறவங்க, சந்தேகப்படுறவங்களுடைய நிலை என்ன ஆண்டவரே சொல்றார். வாசிங்க. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடி. நல்ல அந்த வார்த்தையை கவனிங்கள். கேட்டவர்கள் எப்படி கேட்டார்கள்? கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வார்த்தை வசனம் அவர்களுக்கு எப்படி மாறிடுச்சுன்னா பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. 3ஆம் வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றார் பாருங்க, விசுவாசியர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஒரு கூட்ட ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்பமோ சொன்ன இவங்களுக்கு நான் உனக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் சொன்ன பின்பு கூட நடு வனாந்தரத்தில் வரும்போது, சூழ்நிலைமை பார்க்கும்போது, வேதனை பார்க்கும்போது, தண்ணி கிடைக்காத போது, ஆகாரம் இல்லாத போது என்ன சொன்னாங்களா? இந்த ஆண்டவர் கிட்ட சொல்லி நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்ம மறுபடியும் எகிப்துக்கே போலான்னு சொன்னாங்க பாருங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்னப்பா நான் இவ்வளோ தூரம் உனக்கு சொல்லி கூட என் நம்பிக்கை, நான் சொன்ன வார்த்தையை நீ நம்பலல்ல, அதனால நீ இளைப்பாறுதலுக்குள், நீ வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசிப்பதில்லைன்னு ஒரு கூட்டத்தாரை பார்த்து சொன்னாராம். அந்த கூட்டத்தார் ஆண்டவர் சொல்றார், அவர்கள் என் வார்த்தை குறித்து அவ்விசுவாசமாய் இருந்தார்கள். They don't believe my word. வார்த்தையை கேட்கிறாங்க, கேட்டும் போதே அவங்க எப்படி கேட்கிறாங்கன்னா அவ்விசுவாசத்தோட கேட்கிறாங்க, அதை நம்பிக்கையோட கேட்கறது கிடையாது. யாருக்கு ஆண்டவர் திட்டமா சொல்றான்னு தெரியல. வாரம் ஆலயத்துக்கு வரோம், வாரம் செய்திகளை வித்தியாசமா கேட்கிறோம். ஆனா கேட்கும் போதெல்லாம் நான் அவ்விசுவாசத்தோட கேட்பேனா? என் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற இளைப்பாறுதல், கர்த்தர் வைத்திருக்கிற நன்மையான ஆசீர்வாதம் என்றைக்கு நான் பெற்றுக்கொள்ள போறேன்? ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அவன் விசுவாசத்தில் எப்படி மாறிட்டானா வல்லவனாய் மாறிவிட்டான். கர்த்தர் அவனுக்கு சொன்னபடியே செய்தார். இயேசு படகுல இருக்கிறார், சீஷர்கள் 3.5 வருஷம் ஆண்டவர் சொன்னார், பிரச்சனை வரும்போது நீ விசுவாசத்தை காத்துக்கொள். பிரச்சனை, படகு அந்த பக்கம் இந்த பக்கம் அலையுது, மேல தண்ணி எழும்புது, கொஞ்ச நேரத்துல இன்னும் படகு மூழ்கி போயிருமோன்னு போயிட்டு தூங்கிட்டு இருக்க இயேசுவை எழுப்பி, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம். உடனே இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாப்பா, நான் கூட மடிந்து போயிடும் போல தெரியுது, பரவாயில்ல, தூங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை எழுப்பி விட்டீங்களே, இல்லைன்னா நம்ம எல்லாருமே டோட்டலா போயிருப்போம். ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்? காற்றையும் கடலையும் அதட்டின பின்பு என்ன சொன்னார்? அற்ப விசுவாசி என்று சொன்னார். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கூட இன்னும் பிரச்சனை நேரத்தில் என்னால் அவருடைய விசுவாசத்துக்குள்ள வர முடியலனா அங்கதாங்க என் படகு மூழ்கி போயிடும்.
அங்கதான் என் படகு மூழ்கும். ஆண்டவர்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கு, என் கூட தான் வருகிறார். ஆனா என்னால விசுவாசிக்க முடியாம போயிருச்சுனா ஆபிரகாமை போல் ஆசீர்வாதத்தின் நன்மையை நான் எப்ப பார்ப்பேன்? இன்னைக்கு ஒரு கேள்வி ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்பார், நான் உன்னுடைய விசுவாசத்தின் நிலை என்ன? இந்த வார்த்தையை விசுவாசிக்கக்கூடிய சூழ்நிலைமே இல்லாம இருக்கலாம். இந்த வார்த்தையை விசுவாசிக்கக்கூடிய எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெருக பண்ணுவேன்னார். வயிற்றுல கூட பிள்ளை இல்ல, அப்போ உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். எப்போ? சந்ததிகளுக்கு தகப்பன்னு சொன்னார். ஆனா வயிற்றுல பிள்ளையும் இல்ல, இத்தனை வயசாகி அவங்க வாழ்க்கையில் வீட்டில் ஒரு பிள்ளையும் இல்லை. இதுதான் அவனுடைய சூழ்நிலைமை. ஆனால் அவன் விசுவாசத்தில் வல்லவனானபடியினால் கர்த்தனுடைய விசுவாசத்தை அங்கீகரித்தார். 2 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. விசுவாசத்தை கனப்படுத்துவாராக. உன்னுடைய சிறு விசுவாசத்தை ஆண்டவர் ஆழமாய் கவனிக்கிறார். நீ விசுவாசிப்பா என்றால் அதுக்கான நன்மையை காண ஆண்டவர் கிருபை செய்வார். விசுவாசத்தினால் நீதிமான் என்ன செய்வான்? சொல்லுங்க, விசுவாசத்தினால். யாரு பாஸ்டர் அந்த நீதிமான் கேட்காதீங்க. நீங்களும் நானும் தான் அந்த நீதிமான். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நீங்க தான் அந்த நீதிமான். நானும் வேற யாரும் நினைச்சு சொல்லிட்டு இருந்த பாஸ்டர். விசுவாசத்தினால் நீதிமான் என்ன செய்வான்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். இவ்வளோ வார்த்தையை சொல்லிட்டு தான் பாஸ்டர் பிரச்சனை அப்போ நான் அழிஞ்சு போயிடுவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. இன்னைக்கு அநேகருக்கு அந்த விசுவாசத்தின் ஆழத்துக்குள்ள போக மாட்டேன்றாங்க, வரமாட்டேன்றாங்க. கரையிலே நிக்கிறாங்க. கரையில நின்னே பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காங்க. நீ படகு மேல ஏறி ஆண்டவரோடு பயணிக்க ஆரம்பித்தாதான் அந்த மேல ஏறி வரும்போதெல்லாம் அந்த விசுவாசத்தில் ஆண்டவர் கூட வந்துகிட்டே இருப்பார். உங்கள் வாழ்க்கையில காண ஆண்டவர் கிருபை செய்வார். ஒரு நாள் ஆண்டவர் கைவிட மாட்டார். லாசரு மரிச்சு போயிட்டான். அவங்க வீட்டுல போய் சொல்றார், அவன் உயிரோட எழும்புவான்னு சொன்னான். அதுக்கு அவங்க சகோதரி சொன்னா, எனக்கு தெரியும் ஆண்டவரே, எழும்புவான். என்னைக்கு எழும்புவான் தெரியுமா? கடைசியில எழும்புவான் ஆண்டவரே. நீங்க வருகன்னு சொல்றீங்களே, அன்னைக்கு எழும்புவான் ஆண்டவரே. நீங்க நிறைய பேர், ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தத்தை செய்வேன் தெரியும் ஆண்டவரே. எனக்கு இல்ல ஆண்டவரே, வேற யாருக்கோ செய்வீங்களா இருக்கும், நான் நம்புறேன் ஆண்டவரே. நிறைய பேருடைய வார்த்தைகள் இப்படிதான் இருக்கு. they don't believe at all. சின்ன காரியம் தான், ஆனா இருதயத்தில் ஆழமான ஒரு வித விசுவாசமா அது உள்ள வரட்டும். அதுக்கப்புறம் தான் அதுல நீங்க தண்ணீர் ஊற்றணும். தினந்தோறும் கண்ணீராகிய தண்ணீரை நீங்க ஊற்றணும். உங்க கண்ணில இருந்து விழுகிற தண்ணீர் அந்த விதையில விழணும். அது இருதயமாகிய நிலத்துல இருந்து ஒவ்வொரு நாள் அதுல கொஞ்சம் உயிர் பெற ஆரம்பிக்கும். ஒரு நாள் எந்த நேரம் எனக்கு தெரியல, அது ஜீவன் பெற்று அது ஒரு மரமா வரும்போது நிச்சயமாய் அந்த கனியை, நன்மையான கனியை ஆண்டவர் புசிக்க செய்வார். நன்மையான கனியை புசிக்க ஆண்டவர் கிருபை செய்வார். இன்னைக்கு நான் கேட்கிறேன், விசுவாசத்தின் நிலை என்ன? இன்னைக்கு ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கக்கூடிய இருதயத்தை தார். 4 நாள் ஆச்சு ஆண்டவரே, நாற்றை எடுக்க ஆண்டவரே, திறக்க முடியாது ஆண்டவரே. நீ போப்பா, கல்ல அகற்றுப்பா. நிக்கிறவர் யாருன்னு தெரியாம பேசுற. இன்னைக்கு ஆபிரகாமுக்கு தெரியுது, சொன்னவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், சொன்னவர் என்னை சிருஷ்டித்தவர், சொன்னவர் என்னை அழைத்தவர். அழைப்புல வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறான். பிள்ளை கொடுக்கறதுல வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறான். அவன் வாழ்க்கையில எப்பப்பெல்லாம் அவன் சூழ்நிலை டவுனா இருக்கான ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுப்பார், அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சுப்பான். 15வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, பயந்துகிட்டு உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவர் வந்து சொன்னார், என்ன தெரியுமா சொன்னார்? ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். அந்த நேரமே பயம் போயிருச்சு. நீங்க நிறைய பேர்கிட்ட சொல்றோம், பயப்படாதீங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் சொன்னார்னா கூட பயம் போக மாட்டேங்குது. வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொள்கிற பிள்ளைகளுக்கு வார்த்தை நன்மை காண ஆண்டவர் கிருபை செய்வார். ஆபிரகாம் இதை எப்படி சுதந்தரித்துக் கொண்டான்? வாசிங்கள். எபிரேயர், வேகமா வாசிக்கலாமா? 2 காரியத்தோட நம்ம முடிக்கலாம். எபிரேயர் 6வது அதிகாரம் 14-15 வாசிங்கள். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். போதும். முதலாவது அதை விசுவாசித்தான். 2வது அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்தது மாத்திரம் அல்ல, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு எப்படி இருந்தானா? பொறுமையோடு காத்திருந்தான். எல்லாம் சொல்லுங்க, எப்படி இருந்தா? பாஸ்டர், நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர், நான் கீழ்ப்படிகிறேன் பாஸ்டர், ஆனா ஒண்ணு மட்டும் என்னால செய்ய முடியாது. எது என்ன செய்ய முடியாது? ரொம்ப டைம் ஆகுது பாஸ்டர். எதை சொன்னாலும் ஆண்டவர் சொன்னாலும் என்ன ஆகுது? டைம் ஆகுது. எப்பவுமே தேவனுடைய நேரம் ரொம்ப ஆச்சரியமானது. அதனால்தான் நம்ம 2 டைமையும் நம்ம அறிந்து வைத்துக் கொள்ளும். டிவைன் டைம், தெய்வீக நேரம்னு ஒண்ணு இருக்கு, நம்ம கையில கட்டிருக்க கடிகாரம்னு ஒண்ணு இருக்கு. இந்த 2 நேரத்தையும் நீங்க குழப்பிப்பீங்கன்னா எப்பொழுதுமே நம்முடைய நேரத்திலே ஆண்டவர் செய்யணும் நம்ம விருப்பப்படுவோம். ஆனா நீங்க இப்படி சொல்லி பாருங்களேன், இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவரே உம்முடைய நேரத்தை சரியாய் காண எனக்கு கிருபை தாரும், உம்முடைய நேரத்தில் எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, நீங்க எப்போ வச்சிருக்கீங்களோ அப்ப நான் பெற்றுக்கொள்றேன். அப்படி சொல்லி பாருங்களேன். ஆபிரகாம் காத்திருந்தான். தன்னுடைய நேரத்துக்காக அல்ல, தேவனுடைய நேரத்துக்காக அவன் காத்திருந்தான். நான் தான் காத்திருக்கவே இல்லையே,
அப்ப எப்படி நிறைவை பெற்றுக்கொள்றது? நிறைய பேருக்கு அந்த தேவனுடைய காத்திருத்தல நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னா நீங்களும் நானும் அதுதான். எல்லாருமே ஜெபம் பண்றோம். இன்னைக்கு ஜெபம் பண்ண உடனே நாளை காலைல நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க? என்ன வேணும்? பதில் வேணும். அது நன்மையா முடிஞ்சிருக்கணும். என் கையில இருக்க வார்த்தை நினைவு. எல்லாருக்குமே அந்த நினைப்போடு தான் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய காத்திருத்தலை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். யோசேப்பு 17 வயசுல அவனுடைய வாழ்க்கையில அவன் சொப்பனத்தை பார்க்கிறான். அது நிறைவேறுவதற்கு அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள் தாண்டி அது நிறைவேறிச்சு. மோசேயுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் அவன் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு 180வது வயதுல கர்த்தர் அவனை சந்திக்கிறார். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு டைம் வச்சிருக்கார். ஆனா சில வேளையில காத்திருக்கும் போது நம்ம வாழ்க்கையில நிறைய தவறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாசிங்க, எங்க ஆபிரகாம் தவறினான் என்பதை நான் காமிச்சிடுறேன். ஆதியாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. அவங்க மனைவி ரொம்ப அழகா ஒரு ஆலோசனை சொல்றாங்க பாருங்க. வாசிங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால், சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். என்ன ஒரு அருமையான மனைவி பாருங்க. ஒருத்தன் கடைசி வர தேவனுடைய கொடுத்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டவரே நீர் செய்வீர், நீ செய்வீர், நான் விசுவாசிக்கிறேன், நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரேன்ட்டு வந்துட்டு இருக்கான். மனைவி ஒரு நல்ல ஆலோசனை கூட, என்னங்க நீங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்றீங்க, ஆண்டவரும் இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. நிறைய நேரம் ஆண்டவர் செய்யறதுக்கு முன்னாடி நம்மளே முடிவு பண்ணோம். ஆண்டவர் என் கற்பத்தை அடைச்சிருக்காரா, ஆண்டவர் இந்த சாபத்தை எனக்கு கொடுத்துட்டாரா, என் பிள்ளை எப்படி மாத்திட்டாரா. ஆண்டவர் எங்கேயாவது சாராளின் கற்பத்தை அடைத்தார்னு பைபிள் சொல்லுதான்? கிடையாது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சாராளுக்கு வாக்குத்தத்தம் சொன்னார். குறித்த காலத்துல, உற்பவ காலத்துல பிள்ளை தரனார். ஆனா அந்த அம்மாவே முடிவு பண்ணிட்டாங்க, இல்லங்க ஆண்டவரை கற்பத்தை அடைச்சிட்டாருங்க. இந்த காத்திருக்கும் போது நிறைய மனித ஆலோசனைகள் வரும். பிசாசும் இப்பதான் சேர்ந்து கடந்து எல்லாரும் வேலை செய்வாங்க, வேகமா வேலை செய்வாங்க. இவனுடைய காத்திருத்தெல்லாம் உடைக்கிறதுக்குன்னு அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதுலயும் அவன் எவ்வளவு பாயிண்ட் வைக்கிறான்னு தெரியல. பிசாசு பயங்கரமா வேலை செய்வான். யாரையோ அனுப்பி பார்ப்பான், போய் சொல்லுவான். இங்க ஆபிரகாமுக்கு வேற யாரும் சொல்லல, நேசித்த மனைவி சொன்னாங்க, ஒரு குறுக்கு வழியை சொன்னாங்க. ஆபிரகாம் அந்த இடத்துல கொஞ்சம் சுதாரிச்சிருக்கலாம். அவர் என்ன விருப்பப்பட்டாரோ நமக்கு தெரியல. நேரா போனார். அந்த ஒரு தவறு அவன் வாழ்க்கையில செய்தார் பாருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதுல இருந்து ஆண்டவர் அவனை வெளியில கொண்டு வந்து மறுபடியும் ஆண்டவர் சொன்னார், நீ என்னையே நம்பிரு. என்ன சொன்னார் தெரியுமா? வாசிங்க, ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல. அந்த பாவத்துக்கு பின்பதாக, அந்த ஒரு தவறுக்கு பின்பதாக ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, இன்னும் பிள்ளை கிடைக்கல, என்ன சொன்னார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், என்ன நம்பு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எனக்கு முன்னாடி நடக்கும்போது எப்படி நட? உத்தமனா நட. போய் மனைவி கேட்டு உன் உத்தமத்திலிருந்து இறங்கி போயிடாது. இல்ல ஆண்டவரே பல வழியை சொன்னாங்க, அதனால நான் செஞ்ச ஆண்டவரே. அங்க நோ பாருங்க, ஒரு சின்ன தவறு தான். இன்றைக்கு வரைக்கும் அன்னைக்கு ஆபிரகாம் செஞ்ச காரியம் இன்னைக்கு வரைக்கும் அந்த காத்திருத்தல்ல வந்த ஒரு சின்ன சர்க்கிள் தான். டக்குன்னு வெளில வந்துட்டாரு. அப்புறம் மனைவி ஆண்டவர் சொன்னார், உன் மனைவி திருப்பி என்ன சொல்றாரு அதே கேளு. முதல்ல மனைவி பேச்சு தானே கேட்டேன், முடிக்கும் போது அவளே முடிப்பா. அவ்வளவுதான். அந்த பிள்ளை ஆகார் எல்லாரையும் வெளியில துரத்தி அடிச்சாச்சு. மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் சொன்னார், என் முன்னாடி நீ எப்படி நடனா? உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது என்ன செய்வதில்லைனா வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தருக்கு காத்திருப்பீங்கன்னா இந்த வருஷம் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். போன வருஷம் எதெல்லாம் கூட நிறைவேறலையோ இந்த வருஷம் அதையும் ரெட்டிப்பாய் தருவதற்கு அவர் ஜீவன் உள்ளவர். விசுவாசிக்கிறவங்க 2 கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சொல்லுங்க, குறித்த வேளையிலே கர்த்தர் அதை நிறைவேற்றுவாராக. குறித்த வேளையிலே கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்னைக்கு ஆண்டவருக்கு காத்திருக்கிற உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து சட்டைகளை போல உயர எழும்புவார்கள். ஆபகுக் 3வது அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, குறித்த காலத்துக்காக தரிசனம் என்ன செய்யப்படுதுன்னா வைக்கப்படுதுங்க. கர்த்தர் வச்சிருக்கார், உன் வாழ்க்கையில ஒரு குறித்த காலத்தை வச்சிருக்கார். இன்னைக்கு அந்த குறித்த காலத்திற்காக இந்த வருஷம் முழுவதும் விசுவாசித்து அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நீங்க காத்திருப்பீங்கன்னா நான் சொல்றேன், பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கலாம் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். இன்னைக்கு எந்த இடத்துல தடுமாற்றம் வந்ததுன்னு தெரியல, யார் உங்களை சந்தேகத்துக்குள்ள தள்ளாங்கன்னு எனக்கு தெரியல, எந்த சூழ்நிலையினால தேவனுடைய வார்த்தையை நீங்க நம்புறதில்லைன்னு தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் சூழ்நிலையை பார்த்து தேவனை தேடாம விட்டுறாங்க. பிரச்சனையை பார்த்து ஆண்டவரை ஈஸியா தூக்கி போட்டுறாங்க. போங்க ஆண்டவர், அது என்னவாது, பைபிள் அது என்னவாது.
இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வராம இன்னைக்கு நீங்க விசுவாசிப்பீங்கன்னா இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசித்து முடிக்கலாமா? வாசிங்க. ஆண்டவர் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்து வைத்தார்? ஏசாயா 51:2 அவனை சுதந்தரிக்க செய்த தீர்க்க தரிசன வசனத்தை பாருங்க. ஏசாயா 51:2 வாசனம் எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். வாசிங்கள். ஏசாயா 51:2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன். அவன் எப்படி இருக்கும்போது? ஒரே ஒருத்தனா இருக்கும்போது அவனை கூப்பிட்டு அவனை நான் ஆசீர்வதித்து அவனை என்ன செய்தனா? பெருக செய்தேன். சுதந்தரிக்க செய்த ஒரு கர்த்தருங்க. இந்த வருஷத்துல தேவ சமூகத்திலிருந்து சொல்றேன், 2024 உங்கள் விசுவாசம், உங்கள் கீழ்ப்படிதல், உங்கள் காத்திருத்தல் உங்களை நிச்சயம் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க செய்வார். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.